கொடுமைகள் நடந்த போதும், கண்களுக்கு முன்னால் பிள்ளைகள் கொத்து கொத்தாக இறந்து கிடந்த போதும், தன்னுடைய உயிருக்கு உயிரானவர்களை இழந்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளர். உங்களை குறித்து கவலை இல்லை, அரபுகளை குறித்து கவலை இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யவில்லை என்றாலும் கவலை இல்லை, உலகமே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் கவலை இல்லை, உண்பதற்கு உணவில்லை என்றால் கவலை இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை என்றால் கவலை இல்லை, போர்த்துவதற்கு போர்வை இல்லை என்றால் கவலை இல்லை. எங்களை படைத்த இறைவன் எங்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ் மஅனா, அவன் எங்களுக்கு போதுமானவன். இது நாம் பாலஸ்தீனர்களிடமிருந்து பெற வேண்டிய பாடம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் இல்லை, அங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு போர் செய்யக்கூடியவர்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை குறித்து கவலைப்படாத உண்மையான இஸ்லாமியர்கள். தன்னுடைய பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டு குறிவைத்து தாக்கி கொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அல் ஜசீராவினுடைய காசாவை சார்ந்த செய்தியாளர் அடுத்த நாள் அந்த இப்போ வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா கையில் அந்த மைக்கு எடுத்துக்கொண்டு வந்து களத்தில் நின்று பேசுகிறார். காசாவில் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை குறித்து பேசுகிறார். அங்கே கொல்லப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, அங்கே கொல்லப்படக்கூடியவர்கள் பாலஸ்தீனியர்கள். இனத்தினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அங்கே கொல்லப்பட்டவர்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் யூதர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் அரபியர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இது ஜியோனிச அரசாங்கம் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போர், அங்கே இருந்தவர்களை துரத்துவதற்காக நடத்தக்கூடிய ஒரு போர். இதை உலக மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உதவி செய்யலாம். உயிரை குறித்து கவலை இல்லை, சாவை குறித்து பயம் இல்லை, உயிரே போனாலும் கவலை இல்லை. எத்தனை கொடுமை, 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 எத்தனை கொடுமை. பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது, பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை, பார்க்க முடியாத வன்கொடுமை, பார்க்க முடியாத வன்கொடுமை. வேடிக்கை பார்க்கிறது, உலகமே வேடிக்கை பார்க்கிறது. எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு கள்ளத்தனமாக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் தற்போது எல்லை மீறி போய் கடந்த 245 நாட்களுக்கும் மேலாக ஒரு போலியான ஒரு காரணத்தை சொல்லி சுமார் 40,000த்திற்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கின்றார். காசா என்கின்ற அந்த பகுதி சுமார் 41 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஏறக்குறைய சென்னையை விட ஒரு சிறிய பகுதிதான். அந்த பகுதியில் சுமார் 20 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி காசா என்கின்ற பகுதியிலிருந்து சிலர் பாராகிளைடிங் செய்து இஸ்ரேலிய பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி போர் விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், மருத்துவமனைகள், பள்ளிவாசல்கள் என்று எந்த விதமான மனித நேயமும் இல்லாமல் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார். பச்சிளம் குழந்தைகள் கூட கொன்று குவிக்கப்படுகின்றது. எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் இந்த போர் என்பது அங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. பச்சிளம் குழந்தைகள் தங்கி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை திரும்ப பெறுவதற்கு கூட இடம் கொடுக்காமல் குண்டுகள் போட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் கொல்லப்படுகிறார்கள். பிள்ளைகளை பெற்று செல்ல முடியாத காரணத்தினால் கை குழந்தைகள், இன்குபேட்டரில் இருந்த குழந்தைகள் பசியால் பட்டினியால் மருத்துவமனையிலேயே மரணித்து உடல் அழுகி போய் அவர்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய கொடூரங்கள் இன்றைக்கு பாலஸ்தீன பகுதிகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மருத்துவமனைகள் இல்லை, மருத்துவமனைகள் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே பள்ளிவாசல்கள் இல்லை, பள்ளிவாசல்கள் அங்கே தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கின்றது. பெரும்பான்மையான மக்கள் கூடாரங்களில் தங்கிக் கொண்டு இருக்கின்றார். சமீபத்தில்
ரமலான் என்கின்ற மாதத்தை நாம் எல்லாம் கடந்து அந்த மாதத்தில் பெருநாளை கொண்டாடிவிட்டு அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ் பிறையை பார்த்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் சொன்ன வார்த்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னைக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் கடந்த 3 மாதமாக நோன்பில் தான் இருக்கிறோம், உண்பதற்கு எங்களுக்கு உணவில்லை. நோன்பை திறப்பதற்கு நீங்கள் எல்லாம் பேரிச்சம்பளத்தையும் உணவுகளையும் தேடி அலைகிறீர்கள், ஆனால் எங்களுக்கு உணவு கிடைப்பதில்லை, அழுகி போன ரொட்டிகளை உண்டு கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இரவு நேரத்தில் தொழுவதற்காக நீங்கள் பள்ளிவாசல்களை நோக்கி செல்கிறீர்கள், ஆனால் இங்கே பள்ளிவாசல்கள் இல்லை, ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேர தொழுகைகளை தெருவில் தொழுவதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் கூட்டம் சேர்கிறதோ அங்கே குண்டுகள் போடப்பட்டு நாங்கள் உயிரிழக்கிறோம். ரமலானுக்காக வீடுகளை எல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி அலங்கரிக்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு வீடுகளே இல்லை, அவையெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் சஹர் வேளையில் எழுவதற்காக நீங்கள் எல்லாம் அலாரம் வைத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் இங்கே எங்களை குண்டு சத்தம் தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு குழந்தை சொன்ன வார்த்தைகள் இன்னும் இணையத்தில் உலவிக் கொண்டிருக்கிறது. இப்படி 245 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர், அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நடக்கக்கூடிய இந்த போர் தற்போது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களில் 100% பேர் இருக்க இடமில்லாமல் கூடாரங்களில் தான் தங்கி இருக்கிறார்கள். ரஃபா என்கின்ற காசாவினுடைய தெற்கு எல்லை பகுதியில் கூடாரமிட்டு தங்கி இருக்கக்கூடிய மக்களின் தலைகளில் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குண்டுகள் போடப்பட்டு 60க்கும் அதிகமானவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று உலகம் முழுவதும் 2 கோடி மக்களுக்கும் அதிகமாக வைரலான ஒரு புகைப்படம். அது வெறும் புகைப்படம் இல்லை, நம்முடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய வேட்கை. நம்முடைய ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய உள்ளங்களில். எவ்வாறு ஒரு சக மனிதன் மற்றொரு மனிதனை இவ்வாறு கொல்ல முடிகிறது என்பதை நினைத்து வேதனைப்படுகிறது. இத்தனை மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். சாகடித்ததில் பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகள். கூடாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தலை துண்டாகி செத்து கிடக்கிறது. அந்த பிரச்சனை முடிவதற்கு முன்னாடி நேற்றைய தினம் UNRWA என்று அழைக்கப்படக்கூடிய ஐநா சபையினுடைய அகதிகளுக்காக நடக்கப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது இரவு நேரத்தில் குண்டு போடப்பட்டு 60க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6000த்திற்கும் அதிகமானவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் கொடுக்காமல், எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் குண்டு போடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய 60 பேர் செத்து போயிருக்கிறார்கள். அதுல ஒரு சிறுவன் சொல்றான், முகமது ஃபர்ஜுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் இறந்து போன தன்னுடைய அண்ணன்களை குறித்து அவன் சொல்றான். என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம், திடீரென ஒரு குண்டு வந்து விழுந்தது, ஒரு செவர் இடிந்து என்னுடைய அண்ணன்களின் மீது விழுந்தது. ஒரு அண்ணனுடைய தலை துண்டாகி தலை தனியாக சென்று விட்டது, அவன் இறந்து கிடக்கிறான். இன்னொரு அண்ணனுடைய கழுத்து உடைந்து இறந்து கிடக்கிறான். காலையில் வெளிச்சம் வந்ததற்கு பிறகு அவனுடைய உடல் பாகங்களை எல்லாம் நாங்கள் தேடி எடுத்தோம், எங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, எங்களுடைய அண்ணன் தம்பிகளிடம் இருந்து இந்த தலை வைக்கக்கூடிய தலகாணி மட்டும்தான் கிடைச்சிச்சு, மற்ற எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு குழந்தை சொல்லுது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எப்பவுமே எதையுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆப்பிள் கேட்டா கூட கிடைக்க மாட்டேங்குது, நாங்க சிப்ஸ் கேட்கிறோம் சிப்ஸ் கிடைக்கல, பிஸ்கெட் கேட்கிறோம் பிஸ்கெட் கிடைக்கல. இது ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே பசி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக காசா என்கின்ற பகுதி நிறைந்திருக்கிறது. எப்படி ஒரு காலத்தில் நீங்க வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாப்பீங்களே, எலும்பும் கூண்டுமாக இருப்பாங்களே, அப்படி இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை பெத்தெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு கொடூரமான சூழல் என்பது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களினுடைய நிலை என்பது இன்னும் கொடூரமாக இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஒரே ஒரு கழிவறை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. பெண்களுக்கு இயல்பாக மாதம் வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்தால் சிரமப்படுவோம் என்பதை தடுத்துக் கொள்வதற்காக மாத்திரைகளை போட்டு அதை நிறுத்துகிறார்கள். பலர் கருத்தரிக்கவே இனிமேல் முடியாது என்கின்ற ஒரு சூழலை நோக்கி
அந்த பாலஸ்தீன பகுதி என்பது இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப கொடூரமான நிலையில் இன்னைக்கு அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு. என்ன காரணத்தை சொல்லி இவங்க மேல குண்டு போடப்படுகிறது? என்ன விஷயத்தை சொல்லி அவன் குண்டு போடுறான்? ஜபாலியா என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் தாக்கப்பட்டான். தாக்குனவன் மேல போய் குண்டு போடுறான். தாக்குனவன் கூட போய் சண்டை போடு. ஸ்கூல் மேல குண்டு போடுற. ஸ்கூல்ல குண்டு போட்டு 60 பேரை சாகடிக்கிற. கேட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? தீவிரவாதிகள் எல்லாம் ஸ்கூல்ல தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் எல்லாம் மருத்துவமனையில் தானே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யான காரணங்களை சொல்கிறார்கள். ஏதோ இதற்கு முன்னாடி இவர்கள் யாரையுமே கொல்லாதது பாரி. இப்பதான் முதல் தடவையாக இந்த அக்டோபர் 7க்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பது மாதிரி பொய்யான காரணங்களை சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறது. இங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கையில ஒரு பதாகை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பதாகையை ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா அந்த குழந்தை பதாகை வச்சுக்கிட்டு இருக்க கையில? எங்கள் தாய்மார்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அது உப்பு நீர். அந்த உப்பு நீர் எங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பசியை போக்காது. பசியில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லிக் கொண்டு இன்னும் 1 மாத காலத்தில் சுமார் 10 லட்சம் பேர் பசியாலோ அல்லது குண்டு போடுவதாலோ மரணிப்பார்கள் என்று ஐநாவினுடைய அறிக்கைகள் சொல்லுகின்றன. இவ்வளவு கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் எப்போதும் போல இயங்கிக் கொண்டிருக்கு. எந்த விதமான கவலையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை முஸ்லிம்களுக்கான பிரச்சனை இல்லை. இங்கே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறீங்க, பல பேர் கடை வச்சிருக்கிறீங்க. இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை இல்லை, ஒரு சக மனிதனுடைய பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனை. எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட போது, தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உள்ளங்கள் வலித்ததோ, வேதனையினால் துடித்ததோ, அவ்வாறு இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் கொல்லப்படக்கூடிய மக்களுக்காக நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் துடிக்க வேண்டும். இது மனித உயிர்கள் அனாமத்தாக கொல்லப்படுகிறது. எந்தவித காரணமும் இல்லாமல் கொல்லப்படுகிறது. ஒரு சிலருடைய அதிகார பசிக்காக கொல்லப்படுகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக கொல்லப்படுகிறது, கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு போரை நிறுத்திடா என்று அமெரிக்கா சொல்லியதற்கு பிறகும் கூட போர் நிறுத்தப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் போரை நிறுத்திவிட்டார் என்றால் ஆட்சி கலைந்துவிடும். இஸ்ரேல் ஆட்சி கலைஞ்சிரும். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த போரை நடத்த வேண்டிய ஒரு சூழல் என்று வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் இங்க இருக்கக்கூடிய உங்களில் கூட ஒரு சிலர் கேட்கலாம், அக்டோபர் 7 ஹமாஸ் செய்தது சரியா? உள்ளுக்குள்ள பூந்து அடிச்சது சரியா? நூற்றுக்கணக்கானவர்களை அகதிகளாக பிடித்து சென்றது சரியா? அவன் தப்பு செஞ்சா அவன் திருப்பி அடிக்கிறான், இவன் இப்படி செஞ்சா திருப்பி அடிக்கத்தானே செய்வான். கேள்வி வரும், நியாயமான கேள்வி. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் செய்த செயல் தவறானது, யாரும் மறுக்கவில்லை. அப்பாவிகளை அவர்கள் கொண்டிருப்பார்களே, ஆனால் அது தவறானது, மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த விஷயம்தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா? இதற்கு முன்னர் அவர்கள் கொன்றதே இல்லையா? இந்த போரை நடத்துவதற்காக இஸ்ரேல் பொய் சொல்லியதா இல்லையா? பொய் சொல்லியது. 50க்கும் அதிகமான குழந்தைகள் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஹமாஸினரால் என்று ஒரு பச்சை பொய்யை உலகத்தில் பரப்பியது. குழந்தைகள் எரித்து கரிக்கட்டைகளாகி சாகடிக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு பொய்யை சொல்லியது. அந்த பொய்யை சொல்லித்தான் போரை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அது பொய் என்று நிரூபணமானது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்பது நிரூபணமானது. அப்ப அவர்கள் போரை தொடங்குவதற்காக ஒரு சொன்ன பொய், ஹமாஸ் என்கின்ற ஒரு அமைப்பை அழிப்பதற்கு என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் கொள்கிறார்கள். ஏன் அவர்களின் மக்களை கொல்ல வேண்டும்? மக்களை கொள்வதற்கான காரணம் என்ன? எதற்காக அனாவசியமாக அவர்கள் கொள்கிறார்கள்? இருக்கக்கூடிய சகோதரர்கள் காது கொடுத்து கேளுங்கள், அவர்களுடைய நிலைப்பாடே அப்படிப்பட்டதுதான். அவர்கள் சொல்கிறார்கள், மோவிங் த லான் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்ன? புல் வெளியை சமப்படுத்துவது. பார்த்திருக்கீங்களா நீங்கெல்லாம்? நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், வீட்டில் புல்வெளி வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் நாம கிடையாது. பெரிய பெரிய வீடுகளில் புல்வெளி இருக்கும். புல்லு கொஞ்சம் உயரம் வளர்ந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த புல்லை சமப்படுத்துவதற்காக ஒரு வண்டி அனுப்புவாங்க. அது என்ன பண்ணும்னா, ஒரு சமமான அளவுக்கு அந்த புல் வளர்ந்திருக்கக்கூடிய புல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்கு பெருசா வளர்ந்திருக்கக்கூடிய புல்லை எல்லாம் வெட்டி வெட்டி தவைக்கும். அப்ப அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும், சமவெளியாக்கும். பார்த்திருக்கீங்களா?
புல்வெளியெல்லாம் அப்படி சமமாக ஆக்கும் பார்த்தீங்களா? இப்படி மௌஇந்தலான் என்று புல்வெளிகளை சமப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற குறியீட்டோடு தொடர்ச்சியாக காசாவிலும் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையிலும் இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னது. யார் சொன்னா? ஏதோ ரோட்ல இருக்கக்கூடியவன் சொன்னானா? தெருவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடியவன் சொன்னானா? ஏதாவது தெருச்சண்டையில் ஈடுபடக்கூடிய ரவுடி சொன்னானா? நெஃப்தாலி பென்னட் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார். இன்று இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார். என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, புல்வெளிகள் எவ்வாறு வெட்டி சமப்படுத்தப்படுமோ அவ்வாறு அங்கே இருக்கக்கூடியவர்கள் கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா நீங்க 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய அந்த தாக்குதலுக்காகத்தான் நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவீர்கள் என்பது உண்மையானால், OCHA என்று சொல்லப்படக்கூடிய ஐநாவினுடைய அமைப்பு சொல்கிறது 2008 இருந்து அக்டோபர் 6 வரை, அக்டோபர் 7ஆம் தேதி பிரச்சனை சொல்றீங்க, 2008 ஜனவரியில் இருந்து அக்டோபர் 6 வரை, 2023 அக்டோபர் 6 வரை சுமார் 6417 பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் மட்டும் 5360 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 1438 பேர் குழந்தைகள். யார் சொல்றது? நாம சொல்லல. OCHA என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பு, ஐநாவினுடைய சர்வதேச அமைப்பு சொல்கிறது. இப்போ கூட நீங்க நெட்ல போய் பார்க்கணும், புள்ளி விவரத்தோடு போட்டிருக்கிறான், எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறான். இதில் கொல்லப்பட்டதில் 3212 பேர், 3212 பேர் வான்வெளி தாக்குதல்களின் மூலமாக மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றோம். வான்வெளி தாக்குதல்களால் மட்டும் 3212 பேர். வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கு உனக்கு என்ன கேடு வந்தது? இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் நடந்துச்சு அதனால பண்ணான்றியா? 2023 ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? 2023 காசாவினுடைய தரப்பில் இருந்தோ மேற்கு கரை தரப்பில் இருந்தோ பாலஸ்தீனியர்களால் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? பிரச்சனை நடக்கல. ஆனால் 2023 மட்டும் 237 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். எங்க? பாலஸ்தீன பகுதிகளில். ஷிரீன் அபு அஹ்லக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் தன்னுடைய பத்திரிகைக்காக செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அகதிகளின் முகாம்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்துகிறது என்பதை படம் பிடிக்க சென்றதற்காக ஸ்னைப்பர் என்று சொல்லக்கூடிய தூரத்தில் இருந்து குறிபார்த்து சுடப்படக்கூடிய துப்பாக்கியை வைத்து கண்களில் சுடப்பட்டு பின்னந்தளி வழியாக அந்த குண்டு வெளியேறி மரணித்து போனார் ஷிரீன் அபு அஹ்லக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற பாலஸ்தீன கிறிஸ்தவ பெண், முஸ்லீம் இல்ல, கிறிஸ்தவ பெண் ஷிரீன் அபு அஹ்லக் ஒரு பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டார். என்ன காரணத்திற்காக? அக்டோபர் 7 நடந்தது, அன்னைக்கு நடக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசான் அல் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நர்ஸ், 20 வயதான ஒரு நர்ஸ், போரில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக உதவி செய்வதற்காக நின்ற அந்த பெண் துப்பாக்கியால் சுட்டு இதே மாதிரி லாங் ரேஞ்சில் இருந்து ஸ்னைப்பர் ஷாட் வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். சரி, இப்போ காசாவில் தானே உங்களுக்கு பிரச்சனை, காசாவில் இருக்கக்கூடியவர்கள் தானே உங்களை வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வந்து அடிச்சாங்க. அங்கதானே ஹமாஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அதற்குள்ள நாம போக விரும்பல, அவர்களை கெட்டவர்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 154 பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? 154 பாலஸ்தீனியர்கள் வீடுகளில் இருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் சில கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் அறை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடூரங்கள் அங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணங்களுக்காக? யார் இந்த விஷயங்களை நடத்தியது? கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விஷயம் என்பது ஏதோ அக்டோபர் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது அக்டோபர் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது அக்டோபர் 7ஆம் தேதிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் என்பது இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் அந்த மக்களினுடைய சூழல் எப்படி இருக்கிறது? இந்த விஷயங்களை அந்த மக்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள்? ஒரு ராணுவம் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஹமாஸ் ஒரு போராட்டத்தை நடத்துகிறது. அவர்களை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கே வாழக்கூடிய 20 லட்சம் மக்கள் எவ்வாறு இந்த போராட்டத்தை அணுகுகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் கணிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருங்குடி மக்கள்,
எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் எங்களுடைய ரத்தமாக இருந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. தீவிரவாதிகளா? தீவிரவாதத்திற்காக கொலை செய்யப்படுகிறார்களா? இல்லை. 6000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளும் நடக்கவில்லை. 1947 ஆண்டு அவர்களுடைய நிலம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு இஸ்ரேலுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. சிலருடைய பொருளாதார நன்மைக்காக, அமெரிக்கா இங்கிலாந்தினுடைய பொருளாதார நன்மைக்காக இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. எவ்வாறு இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளை பிரித்து காலமெல்லாம் சண்டையிட்டு சாகுங்கள் என்று ஒரு காரியத்தை செய்துவிட்டு சென்றார்களோ, அவ்வாறு 1948 மே மாதத்தில் பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாட்டையும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டையும் பிரிக்கிறோம் என்று அறிவித்து இஸ்ரேலை மட்டும் அங்கீகரித்து விட்டு பாலஸ்தீனத்தை நட்டாற்றில் விட்ட அந்த படுபாதக செயலை இங்கிலாந்து செய்தது. அவர்களுக்கு இன்று வரை மிகப்பெரிய பொருளாதார உதவிகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஒரு மாநிலம் போன்று அந்த மாநிலத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. குண்டு போடப்படக்கூடிய குண்டு மேட் இன் யுஎஸ்ஏ. நேற்று விழுந்த குண்டு மேட் இன் யுஎஸ்ஏ. அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் வந்து பேசுவதற்காக அயோக்கியன் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு அழைப்பு. ஜூலை 28 அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுறான். ஏண்டா நீ அவனை வந்து உலக போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஜெர்மனியில் கால் வைத்தால் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஜெர்மனி ஆண்மையோடு சொல்கிறது. அப்படிப்பட்ட பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அழைத்து பாராளுமன்றத்தில் பேச வைக்கிறான். பெர்னி சாண்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய செனட்டர் சொல்றான், பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க பாராளுமன்றத்தில் வந்து பேசினான்னு சொல்லி சொன்னா அதை நான் புறக்கணிப்பேன் என்று சொல்றான். அப்ப இது யாருக்காக நடக்கிறது? திட்டமிட்டு தங்களுடைய நலனுக்காக, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துவதற்காக, அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை தங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இஸ்ரேல் என்கின்ற ஒரு ரவுடியை உருவாக்கி அந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை உலக நாடுகள் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும், அந்த மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எமிலி காலஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நர்ஸ் அந்த போரினுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த இடத்தில் இருந்து அவர் தப்பித்து அமெரிக்காவுக்கு வருகிறார். எமிலி, CNN என்கின்ற ஒரு செய்தி சேனல் அந்த பெண்ணை பேட்டி எடுக்குது. ஏம்மா, ஏன் நீ வந்து அங்கிருந்து வந்தீங்க? இல்ல, அங்க இருக்க முடியாத ஒரு சூழல், ரொம்ப கொடூரமான ஒரு நிலை, ஒரே குண்டு விழுந்துகிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் செத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த பெண் சொன்னது. சரி, அங்க இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஹீரோக்கள். யாரை தெரியுமா அந்த பெண் சொல்லுது? அங்க இருக்கக்கூடிய டாக்டர்களையும் நர்சுகளையும் சொல்லு. அந்த பெண் சொல்லுது, எண்ணெய், அமெரிக்காவை சார்ந்த எண்ணெய், ஒரு கிறிஸ்துவரான எண்ணெய், டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த எண்ணெய் வெளியேற்றுவதற்காக, பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய நர்சுகளும் பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக போராடினார்கள். என்னுடைய பாஸ்போர்ட்டை கையில் வைத்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட இருந்து போராடி என்னை வெளியேற்றினார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, ஆனால் அவர்கள் எனக்கு தண்ணீர் குடிக்க கொடுப்பார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு உணவு இருக்காது, ஆனால் அவர்கள் என்னை உண்பதற்கு கொடுப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில நேரங்களில் அமெரிக்கரான என் மீது கோபப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை சாந்தப்படுத்தி, இல்லை இவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று ஆசுவாசப்படுத்துவார்கள். என்னை பத்திரமாக அந்த எல்லை வரை கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம், இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து விடுறீங்களே, நான் இப்ப பத்திரமா போயிடுவேன் அமெரிக்காக்கு, என்னோடு நீங்களும் வந்துருங்களேன், ஒன்னா போயிடலாம். அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய நாடு, இவர்கள் எங்களுடைய மக்கள், இவர்களுக்காக இங்கே இருப்போம், இவர்களுக்காக இங்கேயே மரணிப்போம், இது எங்களுடைய நாடு, விட்டு விட்டு வர முடியாது. அந்த பெண் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் இல்லை, அங்கே இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு போர் செய்யக்கூடியவர்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை குறித்து கவலைப்படாத உண்மையான இஸ்லாமியர்கள். அந்த பெண் சொல்கிறார், என்னுடைய இதயம் அவர்களுக்காக துடித்துக் கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் நான் காசாவுக்கு செல்வேன். அந்த மக்களிடம் காலையில் ஒரு SMS அனுப்புறேன், உயிரோடு இருக்கிறீர்களா?
சாயங்காலம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறேன், உயிரோடு இருக்கிறீர்களா? இப்படித்தான் எங்களுடைய நிலைமை கடந்து கொண்டு சென்றிருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அபு ஹம்சா என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய மக்களை, தன்னுடைய பிள்ளைகளை மரணத்திற்கு கொடுத்து விட்டு அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை உலக அரங்கிற்கு கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். உலக அரங்கத்திற்கு கொண்டு வந்து காட்டி தன்னுடைய பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டு குறிவைத்து தாக்கி கொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அல் ஜசீராவினுடைய காசாவை சார்ந்த செய்தியாளர் அடுத்த நாள் அந்த இப்போ வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா கையில் அந்த மைக்கு எடுத்துக்கொண்டு வந்து களத்தில் நின்று பேசுகிறார். காசாவில் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை குறித்து பேசுகிறார். அங்கே கொல்லப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, அங்கே கொல்லப்படக்கூடியவர்கள் பாலஸ்தீனியர்கள், தங்களுடைய இனத்தினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அங்கே கொல்லப்பட்டவர்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் யூதர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் அரபியர்கள் இருக்கிறார்கள், அங்கே கொல்லப்பட்டவர்களில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இது ஜியோனிச அரசாங்கம் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போர், அங்கே இருந்தவர்களை துரத்துவதற்காக நடத்தக்கூடிய ஒரு போர். இதை உலக மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உதவி செய்யலாம். உயிரை குறித்து கவலை இல்லை, எவனை குறித்து அச்சம் இல்லை, சாவை குறித்து பயம் இல்லை, உயிரே போனாலும் கவலை இல்லை என்று ஒரு கூட்டம் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. அங்கே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் மக்களை காப்பாற்றுவதற்காக, ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் மக்களை காப்பாற்றுவதற்காக, குதிரை வண்டிகளை கழுதை வண்டிகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு உணவு கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்கிறான், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பெற வேண்டிய பாடங்கள் இதில் நிறைய இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உலக நாடுகள் இப்போ என்ன செய்யணும்? உலக நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய யுஎன் ஜெனரல் செக்ரட்டரி சொல்கிறார், அறிவிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளாக இஸ்ரேல் மாறி இருக்குதுன்னு சொல்றார். உலகின் குற்றவாளி பட்டியல்களில் இஸ்ரேல் இருக்கிறது. ஏன்? UNRWA என்று சொல்லப்படக்கூடிய ஐநாவினுடைய பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு போட்டிருக்கிறான். எண்ணி பார்க்கணும். உலகத்திலேயே மிகச்சிறந்த உளவுத்துறையை வைத்திருக்கிறேன் சொல்லிய மொசாட் தோற்றுவிட்டது. 245 நாட்களாக பாலஸ்தீன மக்களை உங்களால் வெல்ல முடியவில்லை, அவர்களை இன்னும் உங்களால் தோற்கடிக்க முடியவில்லை. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்து இஸ்ரேலில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுகிறது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வெறும் 10% மக்கள் தான் இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று நம்புகிறார். 40% பேர் இந்த போரில் பாலஸ்தீனர்கள் தான் வெல்வார்கள் என்று நம்புகிறார். உலகம் முழுவதும் ஆதரவு பெருகுகிறது. 190 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. சமீபத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்வீடன், நார்வே, ஸ்பெயின் ஆகியவை அறிவித்திருக்கிறது. இந்தியாவை உலகத்திலேயே முதல் முறையாக இந்தியா தான் பாலஸ்தீனம் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு என்று அறிவித்தது. அந்த இந்தியா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த இந்தியாவுடைய பிரதமர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காபந்து பிரதமர், நாளைக்கு அவர் தான் பிரதமர் ஆவார் நம்புவோம். எப்ப நீதான போய் முதல்ல போய் பார்த்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவை? உலகத்திலேயே இந்தியாவில் இருந்து முதல் முறையாக சென்று பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேல் அதிபரை சந்தித்து வந்தீங்களே, விஸ்வ குருவாச்சே நீங்க. இந்த போரை நடத்துவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? தேர்தல் நடத்தக்கூடிய நேரத்தில் சொன்னீங்களே எல்லா மக்களும் எங்களுக்கு சமம்தான் சொல்லி, இந்த பாலஸ்தீனிய மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் இருந்து ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு செல்வதாக தகவல்கள் வருகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல், பாலஸ்தீனத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குண்டு மேட் இன் இந்தியா என்று போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சோர்சஸ் வெரிஃபை பண்ணணும். ஆனால் இந்த போரில் இந்தியா மிக தெளிவான ஒரு நிலையை எடுத்து பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அறிவிப்பதற்காக அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும். உலக நாடுகள் ஐநா சபையை வலியுறுத்தி இந்த பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும். 10 லட்சம் பேர் மரணிக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் மீது கடுமையான போர்க்குற்ற நடவடிக்கைகளை எடுக்கணும். இவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனையை உலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த ஒரு சிலரை நாம் யோசித்து பார்க்கணும். இந்த போராட்டம், இந்த போர் உலக மக்களின் மத்தியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இஸ்லாமியர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள், பாலஸ்தீனர்கள் இந்த விஷயங்களை எவ்வாறு அணுகுகிறார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்.
ஹாதியா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஐசிஜே என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தரப்பில் இருந்து வாதாடி இஸ்ரேல் என்பது மிகப்பெரிய போர்க்குற்றங்களை செய்கிறது என்பதை உலகத்தில் பதிய வைத்தார். ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் நின்று வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறு தயாராக்கக்கூடிய நிலையில் எத்தனை பேர் மனதில் எண்ணங்களை வைத்திருக்கிறீர்கள்? ஒரு பாரிஸ்டராக உங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை உலக அரங்கில் அழகிய மொழியில் உள்ளங்களை உருக்கக்கூடிய நடையில் உண்மைகளை எடுத்துரைத்து உலகத்தினுடைய மனதை உலுக்கக்கூடிய வகையில் பேசுவதற்கு எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? இருக்கிறோமா? இல்லை. பாசம் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், பியர்ஸ் மார்கன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய அந்த யூடியூப் சேனல்ல வந்து அங்கே நடந்த கொடுமைகளை அழகிய முறையில் எடுத்து சொன்னார். இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில பாலஸ்தீனத்திற்கு எதிராக ஆதரவு பெருகி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் இந்த கல்வியாளர்களுடைய முக்கிய பங்களிப்பு இருக்கு. இப்படி அழகான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வியாளர்களை யாராவது நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? ஒரு டாக்டர் யாரையும் உருவாக்கி இருக்கோமா? உருவாக்கி இருக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், ஜியோனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் செய்யக்கூடிய அநியாயம். யூதர்கள் இதை செய்யல. யூதர்கள் மொத்தமா கெட்டவர்கள் இல்லை, புரிந்து கொள்ளணும். யூதர்கள் எல்லாம் கெட்டவர்களா? யூதர்கள் எல்லாம் கெட்டவர்கள். யூதர்களில் பலர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. பாலஸ்தீனிய நாடு தனி நாடாக ஆக வேண்டும் என்று இன்னும் ஆதரித்து பேசக்கூடிய பாலஸ்தீனர்கள், பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலிலும் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இது ஜியோனிசம் என்கின்ற ஒரு சித்தாந்தம். தியோடர் ஹெசல் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் உருவாக்கப்பட்டது. மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. யாரோ நம்ம இங்க இந்தியாவில் அந்த மாதிரி யாரோ செய்யற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரலாம். மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை தியோடர் ஹெசல் எவ்வாறு பயன்படுத்தி இந்த விஷயங்களை செய்கிறானோ அந்த விஷயத்தை உலக மக்கள் மத்தியில் கொண்டு போய் அழகிய முறையில் எடுத்துச் சொல்வதற்கான அதிகாரத்தை, ஆற்றலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்வியால் பெற்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள் தங்களுடைய மக்களுக்காக உழைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை உலகத்தினுடைய அரங்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் யூதர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் என்கின்ற வார்த்தை வந்தாலே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய சோசியல் மீடியா யுகத்தில் அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தது அவர்களுடைய கல்வியாக இருக்கிறது. அதில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நாம் எல்லாம் பாடம் கற்க வேண்டிய விஷயம், நாம் எல்லாம் உள்ளங்களில் அழுத்தம் நிறுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டிய பாடம். மேகன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அமெரிக்காவை சார்ந்த கருப்பின பெண், டிக்டாக் என்கின்ற ஒரு யூடியூப் டிக்டாக்ல பிரபலமான ஒரு பெண். அக்டோபர் 7 தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலை அந்த பெண் பார்க்கிறாள். மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. தரைமட்டமாக்கப்பட்ட வீடுகளுக்கு கீழே பச்சிளம் குழந்தைகள் செத்து கிடக்கிறது. இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கைகளில் ஒரு சுத்தியலை தாக்கிக் கொண்டு போய் ஒரு தந்தை நின்று இடித்துக் கொண்டிருக்கிறான். 3 நாட்கள் ஆனாலும் 4 நாட்கள் ஆனாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு கடும் கான்கிரீட்டை ஒரு சுத்தியலை வைத்து இடித்து காப்பாற்றிவிட முடியும் என்கின்ற எண்ணி நம்பிக்கையில் ஒருவன் இடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு குழந்தை அந்த இடிபாடுகளில் இருந்து எடுக்கப்படுகிறது. வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வருகிறது. தன்னுடைய பிள்ளை செத்து கிடக்கிறது. செத்து கிடந்த பிள்ளையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து போர்த்தி அழுது கொண்டு ஒரு தாய் சொல்கிறாள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் சென்று விட்டார்கள், நாங்களும் வரக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த வீடும் இடிக்கப்பட்டதற்கு பிறகு, தங்கி இருந்த மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதற்கு பிறகு, பதுங்குவதற்காக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு, தெருக்கள் இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், வாழ்வதற்கு வழியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வானத்தில் இருந்து ஒரு துளி மழை விழுந்த போது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்கிறார்கள். சுற்றி நின்று தாக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய
மிகப்பெரிய ராணுவமாக இருக்கிறார்கள், உலகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்கா நிற்கிறது, இஸ்ரேல் நிற்கிறது, அவர்களுக்கு சப்போர்ட்டாக பிரான்ஸ் நிற்கிறது. எல்லோரும் சேர்ந்து தாக்கக்கூடிய நேரத்தில் கைகளில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் அனாயுதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன். இந்த ஒரு வார்த்தை மேகன் ரைஸ் என்கின்ற பெண்ணை இஸ்லாத்தை விரும்ப வைத்தது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த போதும், இவ்வளவு அடக்குமுறைகள் வந்த போதும், இவ்வளவு சிக்கல்கள் வந்த போதும், இவ்வளவு கொடுமைகள் நடந்த போதும், கண்களுக்கு முன்னால் பிள்ளைகள் கொத்து கொத்தாக இறந்து கிடந்த போதும், தன்னுடைய உயிருக்கு உயிரானவர்களை இழந்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன். உங்களை குறித்து கவலை இல்லை, அரபுகளை குறித்து கவலை இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யவில்லை என்றாலும் கவலை இல்லை, உலகமே தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் கவலை இல்லை, உண்பதற்கு உணவில்லை என்றால் கவலை இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை என்றால் கவலை இல்லை, போர்த்துவதற்கு போர்வை இல்லை என்றால் கவலை இல்லை, எங்களை படைத்த இறைவன் எங்களோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅனா, அவன் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அப்படி சொல்வீர்களா? இது நாம் பாலஸ்தீனர்களிடமிருந்து பெற வேண்டிய பாடம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் உலக நாடுகள் கண்களை மூடிக்கொண்டிராமல் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனே செய்ய வேண்டும். பாலஸ்தீனம் என்பது சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட வேண்டும். கொத்து கொத்தாக கொல்லப்படக்கூடிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இஸ்லாமியர்களின் கோரிக்கை இல்லை, மனிதாபிமானம் மிக்க ஒவ்வொரு மனிதர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை இந்திய அரசாங்கமும் உலக நாடுகளும் செவியேற்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உரையை முடிக்கிறோம். வாஹிருதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.